என் பேர் செந்தில். இந்த பகுதியில் தான் சம்பவம் நடந்த பகுதி பக்கத்தில் தான் நான் மளிகை கடை வச்சிட்ருக்கேன். அவங்க குடும்பத்தை எனக்கு இங்கே வாடகைக்கு வந்ததுலேருந்தே எனக்கு தெரியும். கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா கணவன் மனைவி சண்டையில் வந்து அவங்க அம்மா கணவனை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் வந்து அந்த அப்பா தகப்பன் வந்து அந்த பிள்ளைங்களை வச்சு கவர்ந்து பண்ணி பார்த்துக்கிட்டு எல்லாம் நல்லது கிட்டலாம் செஞ்சுட்டு நல்லா குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு நேற்று ஒரு சம்பவம் திடீர்னு பார்த்தா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் வந்து நேற்று மாலை 6 மணி போல நடந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, கடையில் வேலை பார்த்தவன் அந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தவன் கதவை சாத்திட்டு அந்த 3 பிள்ளைங்களையும் அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சு அருவாளை எடுத்து கழுத்தில் அப்படியே அறுத்து 3 பேரையும் கொண்டுட்டான். இது வந்து ஒரு தீவிரவாதி கூட அந்த ஒரு செயலை செய்ய மாட்டாங்க. இந்தியாவிலே இல்லை, உலகத்திலேயே இந்த மாதிரி சம்பவம் எங்கேயுமே நடக்கக்கூடாது. இந்த மாதிரி கணவன் வந்து அந்த புள்ள பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து 12 வயசுலேயே வந்து மிக அறிவாளி. அந்த பிள்ளை அம்மா போனாலும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வந்து மாவு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றி கொடுத்து தங்கச்சி தம்பியை வந்து 6 மாதமாக அந்த பிள்ளை வந்து அம்மா போல இருந்து பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல பிள்ளையா இருந்து இந்த ஏரியாவிலேயே ஒரு நல்ல செல்ல பிள்ளையா இருந்த அந்த பிள்ளைய போய் எப்படி அந்த பிஞ்சு புள்ள 3ஐயும் வந்து கழுத்தறுத்து கொள்கிற அளவுக்கு இவனுக்கு எப்படி அந்த கல் நெஞ்சம் வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல. இந்த பகுதியே எங்களுக்கு சோகமாக இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து உலகத்தில் இல்லை, எங்கேயுமே வந்து இந்த மாதிரி சம்பவம் போயிட்டேன்னு சொல்லிட்டு இந்த வேதனையில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் யாருமே செய்யக்கூடாது. இதுவே இறுதியாக இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் பொதுமக்கள் போனால் போயிட்டு போகுது, இது வாழ்க்கையை நான் இருக்கிறத வச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்தது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த மாதிரி சம்பவம் எங்கேயுமே நடக்கவும் கூடாது. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, போயிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இந்த மாதிரி பிஞ்சு குழந்தைகளை யாருமே இது மாதிரி செய்யாதீங்க. இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பாடமாக இருந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி இன்னும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத தாழ்மையோட வேண்டுகோள் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் செந்தில். நான் பக்கத்தில் மளிகை கடை வச்சுட்டு இருக்கேன். அந்த பாப்பா பக்கத்தில் தான் வந்து டெய்லி மாவு பாக்கெட்டு வாங்கிட்டு போவோம். பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குக்கரில் சோறு வடிக்கும். சோறு வடித்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணோம். இப்போ சாயந்தரம் 6 மணிக்கு தான் வந்து ஒரு பக்கோடா பாக்கெட் வாங்கிட்டு வந்துச்சு. வந்து அந்த பக்கோடா பாக்கெட்டை கூட திங்க விடாமல் அந்த பையன் 6 மணிக்கு வந்து கதவை சாத்திட்டு அந்த பிள்ளைகளை கழுத்து கொண்டு இருக்கான். இதெல்லாம் நடக்குதா என்னன்னு ஒரு தீவிரவாதையோட மோசமான செயல். இதை ஏற்றுக்க முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.